Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட விளாத்திக்குள மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாணவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க இருக்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் பகுதி கடந்த வாரம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் முக்கிய குற்றவாளியை கைது பிடிக்க நெல்லை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளி தேடக்கூடிய பணியானது நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் முனீஸ்வரன் என்ற 34 வயதான இளைஞர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது காவல்துறை மூலமாக அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த சூழலில் பிரேத பரிசோதனை செய்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த மாணவியின் உடலானது தற்பொழுது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊரான வேடநத்தம் பகுதிக்கு தற்போது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இந்த இறுதி துக்க நிகழ்வில் பல கட்சிக்காரர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதி, அதாவது குறிப்பாக வேடநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அரசு துறை மீதும் அரசு அதிகாரி மீதும் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலிருந்து வேடநத்தம் பகுதிக்கு கொண்டு வரப்படக்கூடிய மாணவியின் உடலானது இங்கு உறவினர்கள் மற்றும் பெற்றோரிடம் காண்பிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவியின் உடலை பார்ப்பதற்காகவும் மாணவியின் உடன் படித்த சக பள்ளி தோழிகளும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாணவிக்கு பாடம் எடுத்த அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் மிகுந்த கண்ணீருடன் இந்த கிராமத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல கனவுகளுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வந்த மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மாணவியோட இந்த இறுதி அஞ்சலியானது தொடங்க இருக்கிறது. இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய மற்ற கிராம பகுதி மக்களும் இந்த சோகத்துடன் வரக்கூடிய காட்சி நம்மால் அதற்கு பார்க்க முடிகிறது. மாணவிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த இறுதி சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், கிராம மக்கள் மற்றும் பெண்கள் என அனைவருமே தங்களது ஆடைகளில் கருப்பு பேட்ஜ் அணிந்து தமிழக அரசிற்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கிராம பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையுமே செய்து கொடுக்கவில்லை என்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை தொடர்ச்சியான கிராம மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த மாணவியின் மரணத்திற்கு தமிழக அரசு உரிய நீதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தருவதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான கோரிக்கை முன்வைச்சிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் ஏற்றப்பட்ட மாணவியின் உடலானது சொந்த ஊருக்கு கொண்டு வர இருக்கிறது. இங்கு மாணவியுடன் படித்த சக மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், மாணவிக்கு வகுப்படுத்த பள்ளி ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் இறுதி சடங்குகளில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் வேடநத்தம் பகுதி முழுவதுமே தற்பொழுது அன்றாட பணியானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள். இந்த மக்கள் அனைவருமே தங்களது கடந்த ஒரு வார காலமாகவே தங்களது அன்றாட பணிகளை முழுவதுமாக நீக்கிவிட்டு மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல தற்போது மாணவியின் உடலானது தற்போது பெற்றோர் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கிராமம் முழுவதும் தற்போது சோகமாக இருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றாட பணிகள் உட்பட அனைத்துமே இந்த கிராமத்தில் முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி, அதாவது வேடநத்தம் பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து போக்குவரத்துமே மாற்று பாதையில் திருப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆம்புலன்ஸ் முன்னையும் பின்னையும் 2 பகுதியிலுமே போலீசார் மிகுந்த பாதுகாப்போடு உடலை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் கூடுதல் போலீசார் கிராமம் முழுவதும் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு கொண்டு வரப்படக்கூடிய மாணவியின் உடலுக்கு திமுக, அதிமுக மற்றும் பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு தொடங்க இருக்கிறது. அதன் பிறகாக மாணவியின் வழக்க முறை எதுவோ அதன் அடிப்படையில் அந்த இறுதி சடங்கானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியின் உடலை பார்ப்பதற்காக மாணவியுடன் படித்த சக தோழிகள் மிகுந்த கண்ணீருடன் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த கிராமமே மாணவி உடலை பார்ப்பதற்காக மிக சோகத்துடன் கூடியிருக்கிறாங்க. கிராமம் முழுவதுமே தற்போது இன்று மிகப்பெரிய ஒரு சோகத்துல பல வீடுகள் வாசல கூட அந்த கருப்பு கொடி கட்டி அந்த துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியுது பிரகாஷ். அது மட்டுமில்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் வேடநத்தம் வரக்கூடிய மாணவி உடலானது இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் ஓர் எல்லையில் வைக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.